ஹலோ நண்பர்களே! நான் தான் உங்க சரத். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷ் அவைலபிள் இருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு, அப்புறம் வந்து அதோட பிரைஸ் ரேஞ்ச பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட விஐபி கம்ஃபா பிரைஸ் தான். இத நம்ம சேல்ஸ் போட்டுட்ருக்கோம். ஆனா வந்து நம்ம வந்து இப்ப எல்லாம் பார்ட்டிஷன்ல போட்டா என்னென்ன கலரேஷன் எப்படி பேட்டர்ன் வந்துட்டுருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நம்ம பார்ட்டிஷனில் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே F2 இம்போர்ட்டட் கம்ஃபா அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கம்ஃபாஸ் அவைலபிள் இருக்குது. அதில் எல்லா கம்ஃபாவும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் F2 கம்ஃபா தான். உங்களுக்கு அதில் ஹெட் பாப்ஸ் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கிரேடில் வேணுமோ எல்லா கிரேட்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் வாங்குகிற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸுக்கும் குவாலிட்டிக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பீஸோட குவாலிட்டி பக்காவாக வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க. ஆனால் அந்த லோ பட்ஜெட் நம்ம இம்போர்ட்டட் ஃபிஷ் நமக்கு வராது. ஏன்னா சிங்கிள் பீஸ் எந்த பீஸும் வராது இம்போர்ட்டரில். நம்ம வந்து இந்தியன் ப்ரீட் நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. இந்தியன் ப்ரீடில் பார்த்தீங்கன்னா கேஎம்எல்ஸ், எஸ்ஆர்டிஸ் அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, எனக்கு இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி வேணும், கேஎம்எல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம வந்து இம்போர்ட்டட் கேஎம்எல், எஸ்ஆர்டி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபுல் பேர்ல்ஸ் மார்க்கிங்கோட கிராசர் ஹெட்டோட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்துருக்கு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டியூல் டோனு பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸு ப்ளஸ் வந்து ஹெட் பாப் எல்லாமே சூப்பர் பக்காவாக இருக்கும். இது டியூல் டோன் கம்ஃபா F2 கம்ஃபா ப்ரை தான். ஹெட் பாப்பு இதில் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஹெட்டு பெருசாக வரணும், மான்ஸ்டர் ராக் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இம்போர்ட்டட் F2 கம்ஃபாவில் F2 கம்ஃபா மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரேஷன் ப்ளஸ் பாடி ஷேப்பு, பேர்ல்ஸ் இந்த 3 தான் இருக்கும். ஹம்ப் வந்து மீடியம் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம்ல அந்த F2 விஐபி கம்ஃபாஸோட இண்டிவிஜுவல் வீடியோஸ் அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட ப்ரைஸோட வீடியோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு ஃபுல் பேர்ல்ஸோடு இருக்கும் எல்லா ப்ரைஸும். உங்களுக்கு நீங்கள் எடுத்து க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா பக்காவாக ரிசல்ட் வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டேங்க் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மகிட்ட டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நம்மகிட்ட ஃபிஷ் பை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் எப்படி எப்படி எடுத்து வரணும், என்னென்ன பண்ணணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அந்த வாட்டர் லெவலு அதை பற்றி எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். எல்லா லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃபிஷ்ஷு ப்ரைஸ் வேணும் இல்லை ஹெட் பாப்ஸ் வேணும் அப்படின்னா என் நம்பர் மறக்காமல் டிஸ்பிளேயில் இருக்குது, ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து மோஸ்ட்லி ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். அந்த டைமில் மட்டும் வாட்ஸ்அப்போ ஃபோனோ எனக்கு அலோவ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மீதி இருக்க டைமில் ஃபுல் ஆல் டைமை நம்ம அலாட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா டியூல் டோனில் பக்காவாக இருக்கான். நீங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் டிஸ்பிளேயில் போட்டு அவங்களுக்கு வந்து பக்காவாக க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வரும். இப்போ இம்போர்ட்டடுக்கும் லோக்கலுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல்ஸ் தான் வந்து மார்க்கிங்கு. பேர்ல்ஸ் வந்து ஃபுல் பேர்ல்ஸ் இருக்கும் இம்போர்ட்டடில். ஒரு சில லோக்கல் ப்ரீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேர்ல்ஸ் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேர்ல்ஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்து இந்த ஃப்ரையை நீங்கள் க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா இதோட சூப்பர் பெட்டர் குவாலிட்டியாக வரும். இதில் டியூல் டோன்ஸு. இப்போ நீங்கள் ஒரு 3 ஃபீட்டில் 3.5 4 அந்த மாதிரி டேங்கோட சைஸ் கெப்பாசிட்டி அதிகமாக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் போட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 அடிக்கு மேலே நீங்கள் சூப்பராக க்ரோ பண்ணலாம். அப்போ க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஹம்ப்பு பேர்ல்ஸ் எல்லாமே சூப்பராக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மான்ஸ்டர் ராக் நீங்கள் டிஸ்பிளேயில் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இம்போர்ட்டட் கேஎம்எல்ஸு, எஸ்ஆர்டி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கம்ஃபாவில் பொறுத்த வரைக்கும் லோக்கல் ப்ரீடு எதுவுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து எஸ்ஆர்டிக்கும் கம்ஃபாவுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி வந்து லைஃப் ஸ்பேன் வந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான். அதுக்கு மேலே சர்வே பண்ணுறது ரொம்ப ரேரு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மி. கம்ஃபா கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்டிக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மி. கம்ஃபாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ணால் அதை எடுத்துகிட்டு போகலாம், நம்ம கூட சர்வே பண்ண வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெட் மார்க்கிங்கோடு இருக்கும், கிராஸ் ரெட் பேர்ல்ஸோடு இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ரெட் சில்லி கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் ரெட் சில்லி ஃபுல்லாக உங்களை ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஹை குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மகிட்ட ஜிபிஸு அவைலபிள் இருக்குது, டியூல் டோன் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் எல்லாமே செம க்யூட்டாக இருக்கும்.
நீங்கள் நம்மக்கிட்ட ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து சிங்கிள் பீஸ் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைவ் கேரண்டி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஃபிஷ் என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அது பேக்கிங் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு இல்லை ஃபிஷ் இறந்துச்சோ அப்படின்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட தயங்காமல் வாங்கலாம். நம்ம வீக்லி ஒன்ஸாக வந்து ஷிப்மெண்ட் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நான் ஒர்க்கிங் பர்சன்னால என்னால் அவ்வளோ தூரம் போய் போட முடியல. வீக்லி ஒன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறேன் நல்ல ஒரு கேஎம்எல் வேணும்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அதுக்கு டிஸ்பிளேக்கு வந்து ஃபிஷ் வேணும்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேங்க் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான பீஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். அது ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இருக்கும். நீங்கள் அதை பக்காவாக நம்ம சொல்கிற மெத்தடில் க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும். கண்டிப்பாக நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னை ரெஃபர் பண்ணுவீங்க. நான் யாரையும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்களே கண்டிப்பாக நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெஃபர் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லைவ் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிஷ்ஷு மோஸ்ட்லி நீங்கள் லைவ் ஃபீட் பண்ணும்போதோ இல்லை மீட் ஃபீட் பண்ணும்போதோ அதுக்கு டைஜஷன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஓவர் டோஸ் கொடுத்துடாதீங்க, ஓவராக போட்டுறாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டைஜஷன் ஆகலை அப்படின்னா அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ ஃபிஷ்ஷு பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கிறது தான் சிறந்தது. இல்லை நீங்கள் இன்ஃபெக்ஷன் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சில ஃபிஷ்ஷு வந்து தேடி வந்துடும், ஆனால் ஒரு சில ஃபிஷ் தேடி வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால் வந்து வருமுன் காக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து F2 கம்ஃபா தான். இது பார்த்தீங்கன்னா செம கலரேஷனோட கிராஸ் கட் பேர்ல்ஸோடு இருக்குது. இதே மாதிரி ஃபிஷ்ஷு வேணுங்கிறவங்க எனக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.